வணக்கம். இன்று 7/2/2026 சனிக்கிழமை 12 ராசிக்குரிய பலன்களை காணலாம். இந்த கிழமை நாதனுக்கு அதிபதியாக வருபவர் இந்த சனிக்கிழமைக்கு சனி பகவான். ஆதலால் இன்று கிழமை நாதனுக்குரிய பலனை காணலாம். எதிலும் அவசரம் கூடாது, பொறுமை அவசியம். கொடுக்கல் வாங்கல், புதுமனை புகுவிழா, சுப நிகழ்ச்சிகள் இந்நாளில் கூடாது. எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. பழைய வேலைகள், நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியங்கள் இன்று முடிவதற்கு சாதகமான நாள். இரும்பு இயந்திரம், மெக்கானிக், கட்டுமான பணிகள், கீழ்நிலை ஊழியர்கள் போன்ற பணிகளில் உள்ளவர்களுக்கு லாபகரமான நாள். நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. முதியவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் போன்றவர்களுக்கு உணவு அளிப்பது, கருப்பு நிற ஆடைகளை தானமாக வழங்குவது சனி பகவானின் அருளை பெற வழிவகுக்கும். சனிக்கிழமை இன்று எண்ணெய் தேய்த்து ஜாதகர் எண்ணெய் தேய்த்து குளிப்பதும் மற்றும் காகத்திற்கு உணவளிப்பதும் சனி பகவானின் அருளை பெற உதவும். ஜாதகர் எண்ணெய் தேய்த்து குளித்து முடித்த பிறகு அருகிலுள்ள நவகிரக கோவிலுக்கு சென்று எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. காக்கைக்கு உணவளிப்பதும் மிகவும் சிறப்பானதாகும். அதே போல இந்த சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நாம் விடுபட நாம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர் வழிபாடு மிகவும் சிறந்தது. இன்று யமகண்டம் மற்றும் ராகு காலம் மற்றும் குளிகை நேரத்தை காணலாம். இன்று காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை ராகு காலம் இருக்கும். அதே போல மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை யமகண்டம் இருக்கும். அதே போல குளிகை நேரம் காலை 6 to 7:30 மணி வரை இருக்கும். இந்த யமகண்டம் மற்றும் ராகு காலத்தில் எந்த ஒரு சுப காரியம் செய்யக்கூடாது. அந்த குளிகை நேரத்தில் மட்டும் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அது இரட்டிப்பாக உங்களுக்கு பலனை தரும். நல்லது செய்தால் நல்லதே வரும், கெட்டது செய்தால் கெட்டதை திருப்பி இரண்டு மடங்கு பலனை தரும். அதே போல தவிர்க்க முடியாத காரணத்தால் இன்று ஒரு வேலை செய்தி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த நாளில் சுப ஓரைகள் என்று சொல்லக்கூடிய குரு ஓரை, சுக்கிர ஓரை, புதன் ஓரை, இந்த ஓரைகளில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல நற்பலனை தரும். ஆனால் நீங்கள் முடிந்தவரை நீங்கள் இந்த சனிக்கிழமை நாளில் எந்த ஒரு காரியமும் தொடங்காமல் இருப்பது நல்லது. இன்று ஒரு காரியம் செய்து ஆக வேண்டும் கட்டாயத்தில் இருந்தால் மட்டுமே இந்த ஓரைகளில் நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்கலாம். அதே போல இன்று 12 ராசிகளுக்கு உரிய பலன்களையும் காணலாம். இப்போ மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு பலன் எப்படி இருக்கிறது என்று காணலாம். இன்று சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். நிலுவையில் இருந்த வேலைகள் முடிப்பீர்கள். தொழிலில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் என்பதால் சிக்கனம் தேவை. நண்பர்கள் உதவி கிடைக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள்: மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள்: திட்டமிட்ட காரியங்கள் தடையின்றி நடக்கும். உறவினர்களுடன் இருந்த கசப்புகள் நீங்கும். பயணங்களின் போது கவனமாக இருக்கவும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள்: தொழிலில் நல்ல லாபம் ஈட்டுவீர்கள். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம்
ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கவும். கணவன் மனைவி இடையே புரிதல் கூடும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பொருளாதார நிலை சீராக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மனதில் புது உற்சாகம் பிறக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் வேலைப்பளு கூடும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சுய தொழிலில் லாபம் கூடும். தடைப்பட்ட காரியங்கள் இன்று கைகூடும். புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வாக்கில் நிதானம் தேவை. மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். பிறந்த நண்பர்கள் மீண்டும் இணைவார்கள். ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடும். இந்த 12 ராசிகளையும் பார்த்தோம். அதே போல இந்த 12 ராசிகளுக்கும் வணங்க வேண்டிய தெய்வங்களையும் பார்க்கலாம். வழிபட வேண்டிய தெய்வங்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இன்று பரிகாரமாக அனுமான வழிபாடு மன வலிமையை தரும். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பரிகாரம் மகாலட்சுமியை வழிபடவும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு. கடக ராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்யவும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்வது நன்மை தரும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டியது கண்டிப்பாக புதன்கிழமை என்று ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கவும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டியது பரிகாரம் துர்கை அம்மனை வழிபட தைரியம் கூடும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வழிபட ஞானம் பெருகும். அதே போல தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பரிகாரம் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடவும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடவும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் பரிகாரம் என்றால் ஆஞ்சநேயர் கவசம் பாராயணம் செய்யவும். மீன ராசியில் பிறந்தவர்கள் பரிகாரம் ராகவேந்திரரை வணங்கி நாளை தொடங்கவும் மிகவும் சிறப்பாக இருக்கும். இதே போல 9 ராசிகளையும் பார்த்தோம். அதே போல இந்த 9 ராசிகளுக்குரிய அதிர்ஷ்ட நிறங்கள் மற்றும் எண்களையும் இந்த பதிவில் காணலாம். இப்பொழுது மேச ராசியில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவருக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வருவது 9. அதே போல அவருடைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. ரிஷப ராசியில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவருக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வருவது 6. அதே போல அவருடைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. மிதுன ராசியில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவருக்கு அதிர்ஷ்ட நிறமாக வருவது பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வருவது 2. அதே போல அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. சிம்ம ராசியில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக வருவது ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம். கன்னி ராசியில் பிறந்த அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதே போல அவங்களுடைய அதிர்ஷ்ட எண் 5. துலாம் ராசியில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றார் அவரின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதே போல அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றார் அவரின் அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதே போல அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவருடைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 8.
கும்பராசியில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவருடைய அதிர்ஷ்ட நிறம் வந்து கருநீலம். அதே போல் அதிர்ஷ்ட எண் 8. மீனம் ராசியில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவருடைய அதிர்ஷ்ட நிறம் வந்து இது தங்க நிறம். மீனராசிக்கு தங்க நிறம். அதே போல் அதிர்ஷ்ட எண் 3. இந்த பதிவில் நாம் அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் மற்றும் அந்த 12 ராசிக்குரிய பலனையும் பார்த்தோம். இதே போல மேன்மேலும் பதிவுகள் உங்களுக்கு தேவை என்றால் கண்டிப்பாக கமெண்டில் குறிப்பிடவும். ஏனென்றால் இன்னும் இதில் என்ன மாற்றங்கள் செய்யலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லவும். அதே போல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் கமெண்டில் உங்களுடைய கேள்விகளை பதிவிடவும். நீங்கள் ஷேர் செய்து லைக் சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டுமே அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு எனக்கு உற்சாகமாக இருக்கும். நன்றி.